கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வியாதத்தை தியானிக்கும் பொழுது யோவான் 6வது அதிகாரம், அதில் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நித்திய ஜீவன் உண்டு என்று 2 விதத்தில் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, யோவான் 6வது அதிகாரம் 47வது வசனத்தில், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொன்று 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று 2 விதத்தில் ஆண்டவர் கூறுகிறார். முதலாவது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, நாம் அவருக்குள்ளாக நாம் விசுவாசமாக இருக்கும் பொழுது அவரே என் சொந்த இரட்சகர் என்று நாம் விசுவாசமாக இருக்கும்போது, அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்து எழுந்தார் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகுது. அதை அவர் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே போல் 54வது வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு பாருங்கள், இதிலையும் ஆண்டவர் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். அதே போல் நமது சபைகளில் ஏறெடுக்கிற இந்த திருவிருந்து பகுதியில் யாரும் தயவு செய்து தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நமக்காக ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய மாம்சத்தையும் அவருடைய அப்பத்தையும் புசிக்கிறவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று 2 முறை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதே போல் நாம் கர்த்தருடைய திருப்பந்தியை தவறாமல் கலந்து கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று தகப்பனே நாங்கள் உறுதி சொல்லுகிறோம். யாரும் தயவு செய்து இன்றைய நாளில் கர்த்தருடைய திருப்பந்தியை நீங்கள் யாரும் தவறிவிடாதீர்கள். நமக்கு அதே நித்திய ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். நன்றி.